குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஆடியோவில் ரொம்ப பேர் இதை தான் கேட்டிருக்காங்க. அதாவது ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு எதெல்லாம் பார்க்கணும் சார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு ஷேரை எப்படி சூஸ் பண்ணுறது? அப்போது கண்டிப்பாக ஒவ்வொரு ஷேரோட ஃபண்டமெண்டல் நாங்கள் வாங்கிறதுக்கு முன்னாடி போய் பார்க்கணுமா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம், வேறு வழி இல்லை, பார்த்து தான் ஆகணும். அப்போ தானே அந்த ஸ்டாக்ஸோட டீட்டெயில்ஸ் நமக்கு தெரியும். அதில் அதோடய ஃபண்டமெண்டல் எப்படி இருக்குது, அதோட க்ரோத் எப்படி இருக்குது, அதோட இபிஎஸ் எப்படி இருக்குது, அது எவ்வளோ டிவிடெண்ட் கொடுக்குறான், அதோட பிஇ ரேஷியோ எப்படி இருக்குது, அதோட ப்ரைஸ் டு புக் எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்தா மட்டும்தான் தெரியும். மற்றவங்க சொல்கிறத வச்செல்லாம் கேட்டுட்டு நம்ம அப்படியே பண்ணோன்னு வச்சுங்க, முக்கால்வாசி பேர் அப்படி தான் அப்போல்லாம் பண்ணியிருப்பாங்க. அந்த காலத்தில் யாராவது ஒரு பெரிய ஆள் ஷேர் மார்க்கெட்டில் பிரபலமாக இருப்பாங்க. அவங்க சொல்கிறத கேட்டு அப்படியே அவங்க எல்லாம் வாங்குவாங்க. அப்போ இருந்த மார்க்கெட்டோட வெலாட்டிலிட்டி வேறு, இப்போ இருக்கிறது வேறு. அப்போது எஃப்ஐஎஸ் கையில் தான் எல்லாமே இருந்தது. அவங்க வாங்கினா, அவங்க விற்றா மார்க்கெட்டு, வாங்கினா மேலே நல்லா போகும், அவங்க விற்க ஆரம்பித்தா மார்க்கெட்டு கிராஷ் ஆகும். அப்படி தான் இருந்தது. ஆனால் இப்போது நிலமை அப்படி இல்லை. எஃப்ஐஎஸ் வாங்கிறத விட நம்ம டிஐஎஸ்லாம் அதிகமாக வாங்குகிறாங்க. நீங்கள் தான் டெய்லியும் பார்க்குறீங்கள, ஒவ்வொரு மாதத்துலேயும் இந்த ஜிஎஸ்டி கலெக்ஷன் வருது, ஆட்டோ சேல்ஸ்னு வருது, மியூச்சுவல் ஃபண்டோட அந்த ஃபண்டு அலோகேஷன் எவ்வளோ வருது, இது மாதிரி பலதரப்பட்ட இன்ஃபர்மேஷன் டெவலப் ஆகி போச்சு மார்க்கெட்டில். அதனால் அந்த ப்ராசஸ் பழைய மாதிரி இருந்த ப்ராசஸ் இப்போ மார்க்கெட்டில் இல்லை. நம்மளே கண்கூடாக பார்க்குறோம். எஃப்ஐஎஸ் விற்றுக்கிட்டே இருக்காங்க 1.5 லட்சம் கோடி வரையும். மார்க்கெட்டு ஒரு 700 பாயிண்ட்டு தான் இறங்குது. இதுவே பழைய மாதிரி இருந்தால் மார்க்கெட்டெல்லாம் இந்நேரம் 16,000 19,000 இருந்திருக்கும். ஸோ அந்த நிலைமை டோட்டலாக மாறி போச்சு. இது இண்டெக்ஸில் மட்டும் இல்லை, ஒவ்வொரு ஸ்டாக்ஸ்லேயும் இதே மாதிரி தான் இருக்குது. அதனால தான் ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு நம்ம ஷேர் மார்க்கெட்டுக்குள்ளே வரோன்னா, அந்த மார்க்கெட்டில் அந்த ஷேர்ஸை பற்றி நீங்கள் சூஸ் வாங்க போகிற அந்த ஷேர்ஸை பற்றிய ஃபண்டமெண்டல் கண்டிப்பாக தெரியணும். லாங் டேர்முக்கு கண்டிப்பாக ஃபண்டமெண்டல் பார்த்தே தான் ஆகணும், வேறு வழியே கிடையாது. மற்றவங்க சொல்கிறாங்கன்றதை பற்றி அதை கேட்கலாம், அது தப்புலாம் கிடையாது. அவங்க தப்பாக சொல்கிறாங்களா ரைட்டாக சொல்கிறாங்களான்றதை கண்டிப்பாக அனலைஸ் பண்ணுறது உங்கள் பொறுப்பு, நீங்கள் பார்த்து தான் ஆகணும். இப்போ நான் ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டை எப்படி சூஸ் பண்ணுறது அப்படின்றது பல பேர் கேட்டிருக்காங்க. இப்போ நான் சொல்கிறது மட்டும் அப்படியே 100% உண்மையா அப்படின்னு நீங்கள் பிலீவ் பண்ணக்கூடாது. நீங்களும் போய் அனலைஸ் பண்ணணும். யார் சொன்னாலுமே ஷேர் மார்க்கெட்டை பற்றி அவங்க சொல்கிறத பிளைண்டாக நம்பவே கூடாது. அது செபியில் ரிஜிஸ்டர் பண்ணியிருந்த பர்சனாக இருந்தால் கூட அவங்க சொன்னதுக்கப்புறம் நம்ம ஒரு வாட்டி அதை போய் நம்மளே செக் பண்ணுறது ரொம்ப நல்லது. எல்லாருமே ஹியூமன் பீயிங் தானே, அவங்களும் ஏதோ ஒரு விதத்தில் தப்பாக கூட சொல்லிகிட்டு இருக்கலாம். ஸோ அதனால் ஒரு சூப்பர்விஷன் பண்ணுறது தப்பே கிடையாது. அதனால் ஒவ்வொரு ஸ்டாக்ஸை எடுக்கிறதுக்கு முன்னாடி, அதுவும் லாங் டேர்ம் அப்படின்ற மாதிரி நீங்கள் போயிட்டீங்கன்னா கண்டிப்பாக அதோட ஃபண்டமெண்டல் செக் பண்ணணும். அப்படி ஃபண்டமெண்டல் செக் பண்ணுறதுக்கு என்னென்னலாம் பார்க்கணுன்றதை நான் இந்த ஆடியோவில் சொல்கிறேன். ஒரு லாங் டேர்ம் ஸ்டாக்கை செலெக்ஷன் பண்ணால் அது குறைஞ்சது 3 வருஷத்துக்கு மேலே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இருந்தால் மட்டும்தான் அந்த ஸ்டாக்ஸ் உங்களுக்கு ப்ராஃபிட்டை ஜென்ரேட் பண்ணும். ஏனோ தானோன்னு இருக்கிற ஸ்டாக்ஸ் எல்லாம் கை வச்சிடக்கூடாது. நல்ல குவாலிட்டியாக இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸில் தான் கை வைக்கணும். அது எப்படிங்க நல்ல குவாலிட்டியாக இருக்குது அந்த ஸ்டாக்ஸு அப்படின்றத நான் எப்படி பார்க்கணுன்னு கேட்டால், பார்க்கலாம். அதோட ஸ்ட்ராங் பிஸ்னஸ் மாடல் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கணும். அதாவது ஸ்ட்ராங் பிஸ்னஸ் மாடல்னால், இந்த கம்பெனி ஃப்யூச்சரில் என்ன ப்ராஃபிட் ஜென்ரேட் பண்ணும் அப்படின்றத கம்பெனி திங்க் பண்ணுதோ இல்லையோ, நீங்கள் திங்க் பண்ணணும். ரெண்டாவது, கன்சிஸ்டண்ட்டாக ப்ராஃபிட் க்ரோத் இருக்கா அப்படின்னு பார்க்கணும். கன்சிஸ்டண்ட்டாக ப்ராஃபிட் க்ரோத் இருக்கான்னு எப்படி பார்க்குறது? ப்ராஃபிட் டைமில் ஒவ்வொரு வாட்டியும் இந்த குவார்ட்டர்லி ரிசல்ட்டுன்னு ஒன்று வரும். அது இன்க்ரீஸ் ஆகுதா டிக்ரீஸ் ஆகுதான்றதை பார்க்கணும். மூணாவது, காம்படேட்டிவ் அட்வான்டேஜ் மோட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது மார்க்கெட்டில் இதுக்கு முன்னாடி இருக்கிற காம்படேட்டிவ் போன்ற செக்டர்ஸ் எல்லாம் அது எப்படி ப்ராஃபிட்டில் இருக்குது அப்படின்றத பார்க்கணும். ஸோ இந்த 3 தான் மெயினாக பார்க்கணும். ஸ்ட்ராங் பிஸ்னஸ் மாடல் இருக்கான்னு பார்க்கணும், அது
கம்பெனி அந்த ஃபியூச்சர்ஸில் ப்ராஃபிட் ஜென்ரேட் பண்ணுதான்னு பார்க்கணும். கன்சிஸ்ட் ப்ராஃபிட் க்ரோத் இருக்கான்னு பார்க்கணும். ப்ராஃபிட் ஒவ்வொரு குவார்ட்டர்லி ரிசல்ட் வரும்போதும் ப்ராஃபிட் ஜென்ரேட் பண்ணுதான்னு செக் பண்ணணும். இதோட பியர்ஸ், அதாவது இது மாதிரியே இருக்கக்கூடிய கம்பெனிகள் மார்க்கெட்டில் எப்படி ப்ராஃபிட் பண்ணுறாங்க, எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்றத பார்க்கணும். இது லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டில் இதுதான் பேசிக் ஐடியா. இந்த பேசிக் ஐடியாவை நம்ம செக் பண்ணணும் கண்டிப்பாக. எப்படி செக் பண்ணணுன்றது இந்த 3 வச்சு தான் நான் இப்போ சொன்னேன். அப்புறம் ஃபண்டமெண்டலை எப்படி செக் பண்ணணுன்னா, நீங்கள் லாங் டேர்ம் அப்படின்னு ஒரு ஸ்டாக்கை சூஸ் பண்ணிட்டீங்கன்னா, இவன் தான் அந்த ஸ்டாக்ஸோட ஃபண்டமெண்டல், இவன் தான் அடிப்படை. இவனை அடிப்படையாக வச்சு தான் மார்க்கெட் ஏறுறது, ஃப்யூச்சரில் ஏறுறதா இல்லை இறங்குறதா அப்படின்றத பற்றி. அப்போது ஃபண்டமெண்டலில் பிஸ்னஸ் இண்டஸ்ட்ரி அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்னு ஒன்று இருக்குது. அதாவது அந்த கம்பெனி பிஸ்னஸ் என்ன பண்ணுறாங்கன்றதை பார்க்கணும். அந்த இண்டஸ்ட்ரி க்ரோத்து பொட்டென்ஷியல் எப்படி இருக்கும், அவங்க என்ன தான் பண்ணுறாங்க, அந்த ஸ்டாக்ஸில் அந்த ஷேரில் என்ன தான் ப்ராசஸ் நடக்குது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ ஈவி அப்படின்னு ஒரு கான்செப்ட் ஓடிக்கிட்டு இருக்குது, எலக்ட்ரானிக் வெஹிக்கிள்ஸ். அது எப்படி இருக்குது, இன் ஃப்யூச்சர் எப்படி இருக்கும், அதோட பொட்டென்ஷியல் ஃப்யூச்சர்ஸில் டெவலப் ஆகுமா, இல்லை இனி இன் ஃப்யூச்சர்ஸ் எல்லாம் வந்து பெட்ரோல் டீசல் இதெல்லாம் சுத்தமாக போயிட்டு வெறும் ஈவி தான் இருக்குமா, இப்படின்றத நம்ம திங்க் பண்ணணும். அது திங்க் பண்ணிட்டு தான் அந்த ஈவியில் போய் காலை வைக்கணும். அப்போது இப்போ எவ்வளோ கார் பெட்ரோல் டீசலில் ஓடுது, அப்போது நம்ம இப்போவே அதை வாங்கி வச்சுருந்தா இன் ஃப்யூச்சர் ஈவி தான் நம்மோது இதெல்லாம் மல்டி பேக்கராக ஆகக்கூடிய ஸ்டாக்ஸு. இந்த மாதிரி திங்க் பண்ணும். அடுத்தது ரினியூவபிள் எனர்ஜி. இது எக்கச்சக்க ஷேர்ஸ் இருக்குது. இந்த ஷேர்ஸ் எல்லாம் நம்ம பார்க்கும்போது இன் ஃப்யூச்சர் ரினியூவபிள் எனர்ஜி தான் உலகத்தில் இருக்குன்னா அதில் போய் நம்ம ஷேர்ஸை வாங்கி ஹோல்ட் பண்ணும். லாங் டேர்ம்னு வந்துட்டோம். அப்போது குறைஞ்சது அபோவ் 3 இயர்ஸ்க்கு மேலே இருக்கணும்னு சொல்லிட்டேன். இதிலெல்லாம் க்ரோத் அதிக சான்ஸ் இருக்குமா அப்படின்ற மாதிரி நம்ம செக் பண்ணணும் வாங்கிறதுக்கு முன்னாடி. ஈவி தான் எனக்கு தெரிஞ்சு இன் ஃப்யூச்சர் வந்து உலகம் ஃபுல்லாகவே ஈவி வண்டியாக தான் இருக்க போகுது. ஸோ அப்போது இந்த ஸ்டேஜில் ரொம்ப மலிவாக கிடைக்கக்கூடிய நம்ம ஷேரை, இந்த ஸ்டாக்ஸில் இருக்க ஷேர்ஸை வாங்கி ஹோல்ட் பண்ணுறதுல தப்பு கிடையாது. ஏன்னா எங்கே பாரு பொல்யூஷன், எங்கே பாரு கார்பன் மோனாக்சைடு டை ஆக்சைடுன்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. இந்த வண்டியோட புகையெல்லாம் அதுதான். அப்போது எல்லாம் ஈவியாக மாறிச்சுன்னா இந்த பொல்யூஷன் பிரச்சனை டோட்டலாக போயிடும். அப்போ எல்லாருமே அதை நோக்கி தான் போவாங்க. அப்போது இந்த மாதிரி ஸ்டாக்ஸில் தான் ஃப்யூச்சர்ஸு நல்லா இருக்கும். இப்போ அது டல்லாக இருக்கலாம், அது வேறு. ஏன்னா இப்போ தான் எல்லாமே ஸ்டார்டிங்கில் இருக்கும்போது அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் ஹெவியாக தான் இருக்கும். ஆனால் ஃப்யூச்சருன்றது எப்படி இருக்குன்றதை நம்ம திங்க் பண்ணிக்கணும். ஸோ இந்த இதுவை பார்க்கணும். அடுத்தது ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட். அந்த கம்பெனியோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் அது வந்து ஒரு மேஜராக ஒரு 3 ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டை பார்க்கணுன்னு சொல்லுவாங்க. இன்கம் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கம்பெனியோட இன்கம் ஸ்டேட்மெண்ட்டு, ரெவென்யூ அண்ட் ப்ராஃபிட் க்ரோத், கடைசியாக அவங்க ஒரு 3லேருந்து 5 வருஷம் எப்படி பண்ணியிருக்காங்கன்றதை பார்க்கணும். ரெண்டாவது, ஸ்டேபிளாக இன்க்ரீஸ் ப்ராஃபிட் பண்ணுறாங்களா, ஹெல்த்தியான கம்பெனியாக இருக்கா அப்படின்றத பார்க்கணும். அதாவது அவங்களோட லாப சதவீதம் வந்து வருஷத்துக்கு வருஷம் இன்க்ரீஸ் ஆகுதா அப்படின்றத செக் பண்ணணும். இந்த 2 இதுவே இன்கம் ஸ்டேட்மெண்ட்டில் பார்க்கணும். அப்புறம் பேலன்ஸ் ஷீட்டுன்னு ஒன்று இருக்குது. பேலன்ஸ் ஷீட்டை அவங்கக்கிட்ட கடன் இருக்கா அப்படின்றத செக் பண்ணணும். அந்த கம்பெனி அந்த ஷேர்ஸ் வந்து கடனில் இருக்காங்களா அப்படின்றத செக் பண்ணணும். அவங்கக்கிட்ட கேஷ் ரிசர்வ் வந்து நல்லா அதிகமாக இருக்கா, நல்லா ஹெல்த்தியாக இருக்கா அப்படின்றத செக் பண்ணணும். இது பேலன்ஸ் ஷீட். அடுத்தது கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்டு. கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்டில் அவங்கக்கிட்ட ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ எவ்வளோ இருக்குது, அது பாசிட்டிவில் இருக்கா நெகட்டிவில் இருக்கா, இல்லை அவங்களோட ஷேர்ஸ் ஏதாவது ப்ளெட்ஜ் பண்ணி வச்சுருக்காங்களா அப்படின்றத செக் பண்ணணும். ரெண்டாவது, பிஸ்னஸ் ஒரிஜினலாக க்ரோத் ஆகுது. இப்போது ஒரு பிஸ்னஸ் க்ரோத் ஆகும், அந்த க்ரோத்தை வச்சு அவங்க ஏதாவது கடன் வாங்கி வச்சுருக்காங்களா அப்படின்றத செக் பண்ணணும். இது வந்து கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட். இந்த 3ஐயும் நம்ம இன்கம் இதுவில் பார்க்கணும். மேஜர் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டில் செக் பண்ணணும்.
இதெல்லாம் நம்ம எங்கே பார்க்குறோம் அப்படின்றீங்களா? நான் எல்லாருமே அப்படி தான். யாரும் போய் ஒவ்வொரு கம்பெனியோட பேலன்ஸ் ஷீட்டு, கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்டு, அப்புறம் இன்கம் ஸ்டேட்மெண்ட்டு இதெல்லாம் நம்ம எத்தனை பேர் பார்ப்போம்? முதல்ல அந்த சைட்டில் போயிட்டு நம்ம வாங்குகிற ஷேரோட இன்ஃபர்மேஷனை எவ்வளோ பேர் செக் பண்ணுவோம்? ஒரு சிலர் தான் செக் பண்ணுவாங்க. அதாவது ப்ரொஃபஷ்னல்ஸாக இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க தான் செக் பண்ணுவாங்க. அவங்க தான் ஒவ்வொரு குவார்ட்டர்லி ரிசல்ட் வரும்போதும் உள்ளே போய் பார்ப்பாங்க, இவன் எப்படி பண்ணுறான், ஏது பண்ணுறான்னு. ரீட்டெயிலர்ஸ் முக்கால்வாசி செக் பண்ணுவாங்களான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. இன்க்ளூடிங் நானும் பண்ண மாட்டேன். அதெல்லாம் பண்ணுறதுக்கு நமக்கு நேரம் எங்கே இருக்குது அப்படின்ற மாதிரி தான் நானும் தோணும். ஆனால் இதெல்லாம் பண்ணணும், எல்லாருமே பண்ணணும், செக் பண்ணணும் அப்படின்னு ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்களுக்கான ஒரு தேர்வு இப்படி தான் இருக்குது. முக்கியமானது கீ ரேஷியோ அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு ஃபண்டமெண்டலில் இருக்கக்கூடிய முக்கியமான மேற்கோள்கள் என்னென்னா பி/பை ரேஷியோ அப்படின்னு இருக்குது. ப்ரைஸ் டு ஏர்னிங், அதாவது அவங்க ஒரு ஷேருக்கு எவ்வளோ ஏர்ன் பண்ணுறாங்க அப்படின்றத செக் பண்ணணும். அதுதான் அந்த ஃபண்டமெண்டலில் கீ ரேஷியோன்னு சொல்கிறது. பி/இ ரேஷியோனா ப்ரைஸ் டு ஏர்னிங் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் அடிக்கடிக்கு ஒவ்வொரு ஸ்டாக்ஸ் ஃபண்டமெண்டல் சொல்லும் போது பிஇ ரேஷியோ இவ்வளோ இருக்குது, ரொம்ப அதிகமாக இருக்குன்னுலாம் சொல்கிறேன்ல, அதுதான் இந்த கீ ரேஷியோ. பி ரேஷியோ வந்து அது ஓவர் வேலிடாக இருக்கா அப்படின்றத செக் பண்ணும், இல்லை நார்மலாக இருக்கா, இல்லை ரீசனபிளான ஒரு ரேஞ்சில் இருக்கா அப்படின்றத செக் பண்ணணும். அப்படி செக் பண்ணால் மட்டும்தான் அதோட ஃப்யூச்சரோட க்ரோத் நமக்கு கண்டிப்பாக தெரியும். இப்போது ஒரு 30க்கு பிஇ ரேஷியோ 30 இருக்குது. 30 இருக்கும்போது அது ஃபர்தராக இன்னும் எவ்வளோ டெவலப் ஆகும் அப்படின்றது நமக்கு தெரியணும். இதுவே பிஇ ரேஷியோ 4, 3, 2, 5, 10க்கு கீழே இருக்குது அப்படின்னா அதோட ஃப்யூச்சர் க்ரோத் எப்படி இருக்குன்றதை நம்ம புரிஞ்சிக்கணும். அப்போ எவ்வளோ ஸ்டாக்ஸ் இருக்குது என்எஸ்சிலையும் பிஎஸ்சிலையும். இப்போது இந்த பிஇ ரேஷியோ கம்மியாக இருக்கிற ஸ்டாக்ஸு அதோட பர்ஃபார்மன்ஸ் ஒரு 3-4 வருஷத்துக்கு அப்புறம் எப்படி இருக்குதுன்னு செக் பண்ணி பார்த்தா 3ல் இருந்து 4ல் இருந்து ஒரு பிஇ ரேஷியோ ஒரு 4-5 வருஷம் செக் பண்ணால் கண்டிப்பாக பிஇ ரேஷியோ 11, 12 அந்த மாதிரி போகிறதுக்கு தான் வாய்ப்புகள் அதிகம், ஒரு நல்ல ஸ்டாக்காக இருந்தால் மட்டும்தான். ஓகேவா? இதுவே ஒரு பிஇ ரேஷியோ அபோவ் 50க்கு மேலே இருக்குது அப்படின்னா இது ஆல்ரெடி ஓவர் வேலிட் ஸ்டாக்ஸ் அப்படின்னு மார்க்கெட்டில் பேர். அதனால தான் ஒவ்வொரு ஸ்டாக்ஸ்லேயும் ஃபண்டமெண்டல் கீ ரேஷியோன்னு போட்டு இதை போட்டு வச்சுருப்பாங்க. நம்ம இதை பார்த்துட்டு தான் வாங்கணும், ஆனால் நம்ம அப்படி வாங்குறதே கிடையாது. அப்புறம் அது மேலே போயிடுச்சு அங்கே நம்ம ஏன்னா நம்ம ஓவர் வேலிட் ஸ்டாக்ஸில் போய் தான் இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணுறோம். அப்போ பண்ணும்போது என்ன ஆகுன்னா ஓவர் வேலிடில் இருக்கவங்க ஸ்டார்டிங்லேயே வாங்கி வச்சுருக்காங்க. அவங்க என்ன ஃபீல் பண்ணுவாங்க, ஓ இந்த ஸ்டாக்ஸோட ப்ரைஸு ரொம்ப அதிகமாக இருக்குது, ஓவர் வேலிடாக இருக்குது, இதை கணிசமான அளவு இப்போ நம்ம செல் பண்ணலான்னு அப்படித்தான் திங்க் பண்ணுவாங்க. ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம், இது மார்க்கெட் ஏறுது, இங்கேருந்து இது இன்னும் ஏறுன்ற அந்த ஹோப்பில் போய் வாங்குவோம். ஸோ ஃபண்டமெண்டல் வேறு, டெக்னிக்கலில் வேறு. லாங் டேர்மில் ஃபண்டமெண்டல் தான் பார்க்கணும், டெக்னிக்கல்லாம் பார்க்கவே கூடாது. அவங்க ஃபண்டமெண்டல் பேஸ் பண்ணி செல் பண்ணுவாங்க, நம்ம ஏறுதே அப்படின்ற மாதிரி டெக்னிக்கலை பேஸ் பண்ணி வாங்குவோம். அப்போது ஏறின இடத்துல இருந்து நமக்கு மார்க்கெட்டோட ப்ரைஸ் இறங்க தான் செய்யும். அதனால தான் பாதி பேர் வந்து மேல் மட்டத்தில் போய் வாங்கிக்கிறாங்க இந்த ஃபண்டமெண்டல்லாம் செக் பண்ணாமல். எத்தனை ஸ்டாக்ஸ் இருக்குது, உதாரணத்துக்கு இந்த எட்டர்னல், ஜொமேட்டோ, நான் ஒரு 4 மாதத்துக்கு முன்னாடி பார்க்கும்போது அவனோட பிஇ ரேஷியோ 1000க்கு மேலே இருந்தது. ஆனால் அந்த ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி அதெல்லாம் செக் பண்ணி பார்த்தா ஒன்றுமே கிடையாது, க்ரோத்தே இல்லை, டிவிடெண்ட் கிடையாது, க்ரோத்து கிடையாது. ஒரு பொட்டன்ஷியலாக அவன் என்ன பண்ண போகிறான்ற ஃபண்டமெண்டல் பிஸ்னஸ் மாடலும் அதில் இல்லை. ஆனால் ஏறிக்கிட்டு இருக்குது, அது எப்படி தான் ஏறுதோ தெரில. இது மாதிரி எவ்வளோ ஸ்டாக்ஸ் இருக்குது. ஸோ இதை செக் பண்ணோம். அந்த பிஇ ரேஷியோ ப்ரைஸ் ஏர்னிங் அப்படின்னு சொல்கிறது ஓவர் வேலிடாக இருக்கா, இல்லை நார்மலாக இருக்கா, இல்லை ரொம்ப லோயராக இருக்கா, இல்லை ரீசனபிளாக இருக்கா அப்படின்றத செக் பண்ணணும். அப்புறம் பிபி ரேஷியோ அப்படின்னு இருக்குது. பிபி ரேஷியோனா ப்ரைஸ் டு புக்கு. அதாவது ப்ரைஸ் டு புக்குனா என்னன்னா மார்க்கெட் ப்ரைஸ் புக் வேல்யூ. மார்க்கெட் ப்ரைஸுக்கும் புக் வேல்யூக்கும் இருக்கக்கூடிய ஒரு விகிதம் தான் ப்ரைஸ் டு புக்கு. அது
அது எப்படி லாங் டேர்முக்கு சூஸ் பண்ணேன்னா, எப்பவுமே வந்து 3க்கு கீழே இருக்கிறது தான் பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு ஷேர் மார்க்கெட்டில் சொல்லுவாங்க. 3க்கு கீழேன்னா, அப்போ 3ஐ விட மேலே இருக்கிற ஸ்டாக்ஸ் எல்லாமே என்னன்னா, ரொம்ப வ அ வேல்யூவேஷன் வந்து அதிகமாக இருக்குது, ப்ரைஸ் டு புக் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் ரொம்ப முக்கியமான கீ பாயிண்ட்டு. நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கிறது நல்லது. அதை விட உங்கள் மைண்டில் ரிஜிஸ்டர் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா ஒரு ஸ்டாக்ஸ் நீங்கள் வாங்கணும் அப்படின்னு இனிமேல் நினச்சா, தயவு செஞ்சு இதெல்லாம் செக் பண்ணுங்கள். அதோட ப்ரைஸ் டு புக்கு 3க்கு மேலே இருந்தால் அது ஓவர் வேலிடுன்னு மார்க்கெட்டில் சொல்கிறாங்க. அது 3க்கு கீழே இல்லை 1 இல்லை 0.598 3க்கு கீழே இருந்தாவே அது லாங் டேர்முக்கு சூஸபிள் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ சில ஸ்டாக்கெல்லாம் ப்ரைஸ் டு புக்கு 9 இருக்குது, 10 இருக்குது அப்படின்னு கேட்குறீங்களா? அப்போ அதெல்லாம் ஓவர் வேலிட் ஸ்டாக்ஸ்ன்னு தான் அர்த்தம். அப்போ நம்ம இந்தியன் மார்க்கெட்டில் என்எஸ்சியில் இது மாதிரி எத்தனை ஸ்டாக்ஸ் இருக்குது, அப்புறம் ஏங்க அதெல்லாம் செல் ஆகாது? அதுதான் இங்கே நடக்குது. அதுதான் எஃப்ஐஎஸ் வந்து செல் பண்ணுறாங்க, டிஏஇஸும் செல் பண்ணுறாங்க. இதெல்லாம் ஓவர் வேலிட் ஸ்டாக்ஸ். கவர்மெண்ட்டு கூட இப்போது செல் பண்ணுது. இந்த 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 ப்ரைஸ் புக்குக்கு விட மார்க்கெட் ப்ரைஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது, செல் பண்ணுறா அப்படின்னு செல் பண்ணுறாங்க. இதுதான் அடுத்தது. அப்புறம் ஆர்ஓஇனா ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி அப்படின்னு அதுக்கு பேர். இது எப்படி ப்ராஃபிட் ஜென்ரேட் பண்ணுது, இந்த ஷேரு, இந்த ஈக்விட்டி ஷேர்லேருந்து இது எப்படி ப்ராஃபிட் ஜென்ரேட் பண்ணுது அப்படின்றது தான் இந்த ஆர்ஓஇ. அது வந்து கிரேட்டர் தென் 15க்கு மேலே இருக்கணும். இது ஒரு ரூல் ஷேர் மார்க்கெட்டில். கிரேட்டர் தென் 15னா 15%க்கு அடிப்படை 15%க்கு மேலே இருந்தால் அது லாங் டேர்முக்கு சூஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பேர். ஆனால் இதை நான் எக்கச்சக்க ஷேரில் வந்து 50 பார்த்துருக்கேன், 50 பார்த்துருக்கேன், 100 பார்த்துருக்கேன். இந்த ஆர்ஓ ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டினா அந்த ஈக்விட்டி ஷேரு உங்களுக்கு ப்ராஃபிட் என்ன ஜென்ரேட் பண்ணுது அப்படின்றத பற்றி பார்க்குறது. அதுக்கப்புறம் இருக்குது ஆர்ஓசிஇ, கேபிட்டல் எஃபிஷியன்சி அப்படின்னு அதுக்கு பேர். அதாவது அவங்களோட கேபிட்டல் எப்படி இருக்குது, ஹையர் க்ரோத்தாக இருக்கா இல்லை ரொம்ப நல்லா பெட்டராக வச்சுருக்காங்களா அப்படின்றத லாங் டேர்மில் செக் பண்ணணும், ஆர்ஓசிஇ. அப்புறம் அந்த கம்பெனியில் கடன் எப்படி இருக்குது, அதோட ஈக்விட்டி நிலைமை எப்படி இருக்குன்றதை செக் பண்ணும். அதாவது லிவரேஜ் லெவல் அது வந்து லெஸ் தென் 1க்கு கீழே இருந்தால் நல்லா இருக்கும், அதாவது க்ரோத் லாங் டேர்முக்கு சூப்பராக இருக்கும் அப்படின்ற மாதிரி அர்த்தம். இபிஎஸ் க்ரோத்து, ஏர்னிங் க்ரோத்து. இபிஎஸ் க்ரோத்து இது வந்து பாசிட்டிவாக இருக்கணும், கன்சிஸ்டண்ட்டாக இருக்கணும். இதுதான் இதில் முக்கியம், இபிஎஸ் க்ரோத்துன்றது. ஸோ இத்தனை கீ பாயிண்ட் இருக்குது ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு. அப்போது அந்த ஷேரை இவ்வளோ செக்கிங் பண்ண வேண்டியது இருக்குது. அதோட முடியல. அடுத்தது கீ ரேஷியோக்கு அப்புறம் இதுவும் மெயினானது, மேனேஜ்மெண்ட் குவாலிட்டி. அந்த கம்பெனி எப்படி தரமானதாக இருக்கா, அதாவது எக்ஸ்பீரியன்ஸ் லீடர்ஷிப் இருக்காங்களா, அதில் வெல் எக்ஸ்பீரியன்ஸ் லீடர்ஷிப் இருக்காங்களான்னு பார்க்கணும். டிரான்ஸ்பரண்ட் ரிப்போர்ட்டிங் இருக்கான்னு பார்க்கணும். வெளிப்படையான தன்மை, வெளிப்படையான குவார்ட்டர்லி ரிசல்ட் ரிப்போர்ட்லாம் கொடுக்குறாங்களான்னு செக் பண்ணணும். இதில் ப்ரொமோட்டரோட ப்ளெட்ஜிங் வந்து கம்மியாக இருக்கா, அதிகமாக இருக்கா, இல்லை சுத்தமாக இல்லையா அப்படின்றத இந்த மேனேஜ்மெண்ட்டு குவாலிட்டியில் செக் பண்ணணும். அப்புறம் காம்படிட்டிவ் பொசிஷன், அதாவது இதோட ஸ்ட்ரென்த் என்ன. காம்படிட்டிவ்னா பல கம்பெனிங்க இருக்கும் ஷேர் மார்க்கெட்டில், அந்த கம்பெனிக்கு ஈடு கொடுக்குற அளவில் இதோட பிராண்ட் ஸ்ட்ரென்த் என்னன்றதை செக் பண்ணணும். காஸ்ட் அட்வான்டேஜ் இருக்கான்னு பார்க்கணும். இதோட பேட்டன்ட்டு டெக்கு எட்ஜிஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். இவங்க என்ன புதுசாக இந்த இதுவில் பண்ணுறாங்க அப்படின்றத செக் பண்ணணும். இதோட எக்கனாமிக் ஸ்கேல் அண்ட் நெட்வொர்க் ஸ்கேல், அதாவது எப்படி இது டெவலப் ஆகுது மார்க்கெட்டில் அப்படின்றத நம்ம காம்படிட்டிவ் க்ரோத் பொசிஷனில் செக் பண்ணணும். கடைசியாக வேல்யூவேஷன் அப்படின்னு ஒன்று இருக்குது. நல்ல கம்பெனி வந்து ஒரு நல்ல கம்பெனி அது இப்போ வாங்கக்கூடிய இடத்துல இருக்கா, இல்லை ஓவர் வேல்யூட் ஸ்டாக்காக இருக்கா அப்படின்றத இந்த வேல்யூவேஷனில் செக் பண்ணணும். ஹையர் வேல்யூவேஷன் இருந்தால் கண்டிப்பாக அந்த இடத்துல நம்ம போய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடாது.
ஓரளவுக்கு ரீசனபிள் வேல்யூவேஷனாக இருந்தால் அங்கே ஃபோக்கஸ் பண்ணலாம். ரொம்ப அதிகப்படியான க்ரோத் இருக்குது, பிஇ ரேஷியோவும் அதிகமாக இருக்குது, ப்ரைஸ் டு புக்கும் அதிகமாக இருக்குன்னா அதுக்கிட்டேயே போகக்கூடாது. அது ஏறுற மாதிரி இருந்தாலும் அது என்றைக்குமே இறங்கி தான் தீரும். அதுக்கப்புறம் இது மாதிரி இருக்கிற பல ஸ்டாக்ஸோட அந்த க்ரோத்து எப்படி இருக்குது, அவங்களோட எக்ஸ்பென்சிவ் எப்படி இருக்குது, அவங்களோட ப்ராஃபிட் அண்டு லாஸஸ்லாம் எப்படி இருக்குது அப்படின்றத செக் பண்ணும். ஒரு காம்படிட்டிவ் இருந்தால் தானே அந்த கம்பெனி அதை விட இது க்ரோத் ஆகுதா இல்லையான்றது தெரிய வரும். அப்போது ஒரு கம்பெனி ஷேரை போய் வாங்குகிறோம், அதுக்கு முன்னாடி அதே கம்பெனியில் இருக்கக்கூடிய மற்ற ஷேர்ஸ் எப்படி ஒர்க் அவுட் ஆகுது, இந்த மார்க்கெட்டில் எப்படி அது ட்ரேட் ஆகிட்டு இருக்குன்றதையும் செக் பண்ணணும். ஸோ இவ்வளோ இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் பார்த்தா தான் ஒரு ஸ்டாக்கை நம்மளால் செலெக்ஷன் பண்ணணும். அப்படி தான் பண்ணணும்னு ஒரு ப்ரொசீஜர் இருக்குது. ஆனால் நம்ம யாருமே அப்படி ஃபாலோ பண்ணுறதே கிடையாது, இன்க்ளூடிங் நானும் தான். என் கையில் வந்து அதானி பவர், டாடா மோட்டார்ஸ், இந்த டிட்டாகர், அப்புறம் இன்னும் ஒரு 2-3 ஷேர்ஸ் எல்லாம் இருக்குது. டிசிஎஸ் இருக்குது. டிசிஎஸில் எனக்கு ஃபஸ்ட் கிளாஸாக ப்ராஃபிட்டில் தான் இருக்குது. டிட்டாகர் கூட இப்போ அது இதுவில் தான் இருக்குது. அதானி பவர் அதுவும் மைல்டாக பாசிட்டிவில் தான் இருக்குது. நான் இந்த டிட்டாகர்லாம் பார்த்து வாங்கலை உண்மையை சொன்னால். டிசிஎஸை வந்து நான் பல தடவை ஃபண்டமெண்டல் செக் பண்ணுவேன், அதனால் டிசிஎஸில் எனக்கு நல்லா தெரியும். டிட்டாகரில் நான் ஃபண்டமெண்டல் செக் பண்ணவே இல்லை. அது ஸ்மால் கேப்புன்றது நான் வாங்கினதுக்கு அப்புறம் தான் தெரியும். சரி, அதுதான் உதாரணத்துக்கு நானே வரேன் பாருங்களேன். அது மாதிரி நம்ம வாங்கிடுறோம். அதெல்லாம் இப்போ அதானி பவரில் நான் செக் பண்ணுவேன் அடிக்கடிக்கு. ஏன்னா என்னுடைய ஃபேவரட் ஈக்விட்டி ஸ்டாக்ஸ்னால் அதானி பவர் தான் சொல்லுவேன். எல்லாருக்கும் ஏடிஎம்மில் போய் காசு எடுக்கிற மாதிரி எனக்கு அதானி பவர் தான். அப்பப்போ அது எப்போல்லாம் லோ போதோ அப்போ போய் வாங்கிப்பேன். அது ஓரளவுக்கு மேலே வந்தவொடனே ஷார்ட் டேர்மில் விற்றுருவேன். எனக்கு அதானி பவரை பற்றி நல்லா தெரியும். அதே மாதிரி டிசிஎஸை பற்றியும் நல்லா தெரியும். ஏன்னா இதோட ஃபண்டமெண்டல்லாம் எனக்கு நல்லா அத்துப்படி. ஆனால் இந்த டிட்டாகரு, அப்புறம் அந்த டாடா மோட்டார் வந்து அது இப்போது பிரிஞ்சதுனால அது இறங்குது. அது ஃப்யூச்சரில் நல்லா இருக்குன்ற மாதிரி தான் என்னோடய லாங் டேர்ம் ஒப்பீனியன். அதனால் அதை பற்றி கவலையே இல்லை. அது என்ன ஆனாலும் சரி அப்படியே விட்டுருவேன். ஸோ இந்த மாதிரி நம்ம தெரிஞ்சுக்கிட்டு வாங்கியிருந்தால் பிரச்சனை இல்லை. இப்போ டிட்டாகரில் போய் நான் மாட்டிக்கிட்டேன். அது ஃபண்டமெண்டல் பார்த்தா அதிகமாக தான் இருக்குது, அதான் ஓவர் வேல்யூட் தான் இருக்குது இந்த ப்ரைஸுக்கு. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டாக்ஸ்லேயும் நம்ம அதை செக் பண்ணிவிட்டு வாங்கிட்டா தொல்லை இல்லை அப்படின்றது தான் இந்த ஆடியோவில் நான் சொல்ல வர்றது. ஸோ நீங்கள் ஒரு ஸ்டாக்ஸை செக் வாங்கிறதுக்கு முன்னாடி இதெல்லாம் தயவு செஞ்சு செக் பண்ணுங்கள். கண்டிப்பாக லாங் டேர்ம்னால் ஃபண்டமெண்டல் தான் முக்கியம், அதை தான் பார்க்கணும். டெக்னிக்கல்லாம் அங்கே ஒர்க் அவுட்டே ஆகாது. ஏன் ஒர்க் அவுட் ஆகாதுன்னா நம்ம ஹோல்ட் பண்ண போகிறது 1 நாள் 2 நாள் இல்லை, பல வருடங்கள். அதனால் அப்போ அதில் டெக்னிக்கலுக்கு இடமே கிடையாது. ஸோ இதெல்லாம் செக் பண்ணணும். இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் வந்து ஒரு ஸ்டாக்கை எப்படி செலக்ட் பண்ணுறது அப்படின்றத பற்றி கேட்டதுனால நான் உங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன்லாம் சொன்னேன். இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக தான் இருந்தால் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் உங்கள் ரிலேட்டிவ் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இனிமேல் ஒரு ஈக்விட்டி ஷேரை சூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால், பர்டிகுலராக லாங் டேர்ம் அப்படின்ற மாதிரி எண்ணத்தில் இருந்தீங்கன்னா இதெல்லாம் ஃபண்டமெண்டல் கண்டிப்பாக போய் பாருங்கள். அதுதான் உங்களோட லாங் டேர்ம் ஜேர்னிக்கு எந்த வித நெருடல் இல்லாமல் மனசு பீஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லைன்னா ஒரு மாதிரி ஒரு பதட்டமாகவே இருக்கும். லாஸஸ் வரும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இதெல்லாம் அவாய்ட் பண்ணோன்னா இதெல்லாம் செக் பண்ணிவிட்டு வாங்குங்க. நன்றி, வணக்கம். ஒரு டிஸ்க்ளைமர், நான் செபியால் அங்கீகரிக்கப்பட்ட பர்சன் கிடையாது. இது ஜஸ்ட்டு ஒரு ஷேரை எப்படி சூஸ் பண்ணி வாங்கிறது, அது எப்படி லாங் டேர்முக்கு நம்ம மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணுறதுன்றதை பற்றி ஒரு பேசிக்கான எஜுகேஷன் வீடியோ தான், ஆடியோ தான். அதனால் நான் சொல்கிறத அப்படியே பிலீவ் பண்ணணுன்னுலாம் அவசியம் இல்லை. உங்களுடைய சூப்பர் வேல்யூவேஷன், அதாவது அதுக்கு மேலே நீங்கள் போய் அதை தேர்வு செய்கிறது, ஆலோசிக்கிறது ரொம்ப நல்லது. நன்றி, வணக்கம்.